சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய விருதுகள் வழங்கும் விழா ரொம்ப விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் பேசிய கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் பேசியதுதான் மிகப்பெரிய ஒரு உதாகரமாக வெளிவந்திருக்கிறது. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது 2007 சிறப்பாக பணிபுரிந்த அந்த மனித செயற்பாட்டாளர்கள் போன்றவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்து வருகிறார்கள். அம்பேத்கர் சுடர் விருது என்ற ஒரு விருது, அதாவது பெரியார் ஒளி விருது, அம்பேத்கர் அவர்கள் பேர்ல, பெரியார் அவர்கள் பேர்ல, காமராஜர் அவர்கள் பேர்ல, காரல் மார்க்ஸ் அவர்களுடைய விருதுகள் வழங்கி வராங்க. அதுல அம்பேத்கர் சுடர் விருது சொக்கலிங்கம், அதாவது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் சொக்கலிங்கம் அவர்களுக்கு அம்பேத்கர் சுடர் விருது திருமாவளவன் அவர்களால் வழங்கப்பட்டது. அடுத்ததாக பெரியார் ஒளி விருது சமூக செயற்பாட்டாளர் ஹென்றி டிஃபேனுக்கு வழங்கப்பட்டது. மார்க்ஸ் மாமணி விருது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர் மு வீரபாண்டியன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. காமராஜர் கதிர் விருது சாமித்தோப்பு பால பிரஜாபதி அடிகளார் அவர்களுக்கு, அயோத்திதாசர் ஆதவன் விருது ரூத் மனோரமா, அதாவது அவங்க சமூக செயற்பாட்டாளர் ரூத் மனோரமா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அடுத்தது காகிதம் இல்லத்து அந்த பிறை விருது முகமது முனீர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. செம்மொழி ஞாயிறு விருது செம்மொழி ஞாயிறு விருது கோ வேல்சாமி. இப்படியே அவங்க 7 விருதுகளை தொடர்ச்சியா வழங்கிட்டு வராங்க. அதாவது கடந்த 3 வருடங்களாக 7 விருதுகள் வழங்கப்பட்டது. 2007 அம்பேத்கர் சுடர் விருது என்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த கட்சி இப்போ தொடர்ச்சியா விருதுகள் வழங்கி வராங்க. இப்போ அந்த விழாவில் தான் முக்கியமான சில கருத்துக்கள் பல தலைவர்கள் வைக்கப்பட்டாலும் கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் வைக்கப்பட்ட அந்த கருத்து என்பதுதான் மிக உன்னிப்பாக எல்லாம் பேசக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 தொகுதியில் வெற்றி பெற்று விட்டது. தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றது. அதாவது 107 ஏன்னாக்கா 2 இடங்கள்ல விஜய் அவர்கள் வென்றதுனால 107 இருக்கு. இப்போ ஆதரவு காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க, ஐஎம்எனும் கொடுத்துட்டாங்க, விடுதலை சிறுத்தைகள் கொடுத்த பிறகு அவங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிடுது. இப்போ இந்த அமைச்சர் பதவியை வைத்துதான் மிகப்பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சியால திமுக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா புலம்புறாங்க ஒவ்வொருத்தரும். அதுல இப்ப பாருங்க, இப்ப திருமாவளவன் அவர்கள் அதுக்கு பதில் கொடுத்திருக்காங்க. ஆனாலும் அவங்க பதில் இங்க வருது. பதில் கிடைச்ச பிறகு மறாவது நாள் அவங்க பேசுறாங்க. அதாவது எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு பாருங்க, மறுபடியும் அதையே சொல்றாரு. அதாவது சோபா மாடல் ஆட்சின்னு. என்ன சோபா மாடல் ஆட்சின்னு ஒண்ணுமே புரியல. அதைத்தான் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் அந்த மேடையில பேசியிருக்காங்க. அதாவது நாங்க ஷோபா சாதாரணமா ஆர்டர் பண்ணி சோபா வருது. இந்த ஷோபாவில பணத்தை அனுப்பணும்னு நினைக்கிறவங்க ஷோபாவில வச்சு அனுப்புவான். பல கோடி ரூபாய் பணத்தை அனுப்புறவன் எப்படி இப்படி எல்லாம் ஒரு அவதூறு பரப்பப்படுகிறது. ஒரு கட்சி டேமேஜ் பண்ணணுங்கிறதுனாலையும் என்ன டேமேஜ் பண்ணணுங்கிறதுனாலையும் தான் இது திட்டமிட்டு பரப்பப்படுகிறது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது. என்னை பற்றி எனக்கு தெரியும், நான் எப்படிப்பட்ட அரசியல்வாதி என்பது, நான் எப்படி உள்ளவன் என்பது எனக்கு தெரியும். என்னை எடை போட யாருக்கும்
அவ்வளவு அரசியல் ஆளுமை யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது வந்து திருமாவளவன் அவர்கள் எப்போதும் வந்து கௌரவமா பேசக்கூடிய ஒரு தலைவர். இப்ப நாம என்ன சொல்றோம்னா, திருமாவளவன் அவர்களை வந்து எடை போடக்கூடிய அளவுக்கு அரசியல் பக்குவங்கிறதே கிடையாது, அரசியல்வாதியே கிடையாது. நீ என்னைக்கு வந்து உதயநிதி என்னைக்கு வந்தாரு, இந்த வந்து திருமாவளவன் அவர்கள் என்னைக்கு வந்தாரு? நீங்க வந்து நீங்க ஆட்சியில இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஒரு கட்சி ஒரு விளிம்பு நிலை சமூகத்திலிருந்து உருவாகி வந்த கட்சி. அந்த கட்சியிலிருந்து ஒரு அமைச்சரான பிறகு அந்த பெரியார்வாதிகள் இருக்காங்களா, பெரியார்வாதிகள்னா எல்லாருமே தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா தீக்கா முதல்ல வாய் திறக்கல. ஏன்னா பெரியார்வாதிகள் உண்மையிலே வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து உருவாகி வந்த ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஒரு ஒரு அமைச்சராகும் பொழுது உண்மையில் பெரியாருடைய கொள்கையை பின்பற்றுற மாதிரி இருந்தா, உண்மையிலே அந்த அந்த கொள்கையில ஆணித்தரமா உறுதியோட அவங்க இருந்தவங்களா இருந்தா பாராட்டி இருக்கணும், வாழ்த்தி இருக்கணும், போற்றி இருக்கணும். அதை செஞ்சாங்களா? இல்ல, அதை செய்யல. அதை செய்ய மனசு வரல. காங்கிரஸ் அமைச்சரானது கூட அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, ஐஎம்எல் அமைச்சரானது கூட அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு விளிம்பு நிலை சமூகத்திலிருந்து வந்த ஒரு கட்சி, 5-6 சீட்டுக்கும் 10 சீட்டுக்கும் 8 சீட்டுக்கும் அவங்கள்ட்ட வந்து தொங்கி கேட்டுக்கிட்டு இருந்த கட்சியாச்சே. அப்படி நம்ம கிட்ட வந்து கேட்டு கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்த கட்சி இன்னைக்கு அந்த கட்சியில இருந்து வந்து ஒருத்தர் அமைச்சர் ஆயிட்டாருங்கிறது தான் அவங்களால வந்து வயிற்றுச்ச தாங்க முடியல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கு வயிற்றுச்சு ஒவ்வொரு மாதிரி வருது. அதுல இப்போ உதயநிதிக்கு இன்னும் தாங்கவும் முடியல வயிற்றுச்சு. ஏன்னா அந்த இடத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு சமூக நீதித்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லும்போது அவங்களால பொறுத்துக்கவும் முடியல, அவங்களால தாங்கிக்க முடியல. அதனாலதான் அப்படி புலம்பிட்டு இருக்காங்க. அதைத்தான் வந்து தலைவர் திருமாவளவன் அவர்கள் அந்த மேடையில குறிப்பிட்டார். அந்த திருமாவளவன் அவர்கள் சொன்னதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நாம பேசணும். அதாவது நான் வந்து எங்கேயும் வந்து திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இல்லை என்று நான் சொல்லவில்லை. அதை சொல்லியது யாருன்னு கேட்டால், அதை சொல்லியது யாருன்னா பார்த்தோம்னாக்கா அது வந்து நம்ம திமுக தான் அதை அறிவிச்சது. எப்படி அறிவிச்சதுன்னா, பனையூர் பாபா அவங்களோட இணைத்ததன் மூலம், அதாவது நாங்க இல்லை அப்படிங்கிறத நாங்க இல்லைன்னு நாங்க சொல்லல, அவங்க தான் சொல்றாங்க. பனையூர் பாபா அவங்க இணைத்ததன் மூலம் விடுதலை சிறுத்தைகள் எங்கள் கூட்டணியில இல்லை அப்படிங்கிறத முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அறிவித்தார் ஒழிய நாங்கள் அறிவிக்கவில்லை, நாங்கள் அதை சொல்லவில்லை. அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி ஏற்பட்டு தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை வந்தால் அதிலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்று திருமாவளவன் அவர்கள் மேடையில் முழங்கினார். இப்போ திமுக வந்து உண்மையில் வந்து திமுக கட்சி என்பது வந்து அவங்க மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவினா கூட 59 இடங்களை வந்து தனித்து வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த 59 இடங்கள் என்பது வந்து என்னமோ அது திமுகவினுடைய ஓட்டு மட்டுமே கிடையாது. அதுல விடுதலை சிறுத்தைகளுடைய ஓட்டு இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஓட்டு இருக்கு, மற்ற கூட்டணிகளுடைய ஓட்டும் இருக்கு. அதுல வந்து என்னுடைய ஓட்டு மட்டுமே நான் வாங்கி ஜெயிச்சேன்னு திமுக சொல்லிட முடியாதுல்ல. அதை சொல்ல துணிச்சல் இருக்கா எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களுக்கு? நான் எங்களுடைய ஓட்டை மட்டுமே வாங்கிதான் நாங்க ஜெயிச்சோம் சொல்ல முடியுமா? சொல்ல தைரியம் இருக்கா? அப்போ நீங்க ஜெயிக்கும் பொழுது 59 இடங்கள் என்பது வந்து தனிப்பட்ட முறையில் திமுக மட்டுமே ஜெயிச்சிருக்கு. அந்த 59 இடங்கள்ல ஜெயிச்சிருக்கு ஓட்டுல வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய ஓட்டும் இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஓட்டும் இருக்கு, கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டு இதுல இருக்கு. அது உங்க ஓட்டு மட்டுமே கிடையாது. அப்ப அதெல்லாம் நீங்க பேச உங்களுக்கு வந்து தைரியம் இல்லை. அதை வந்து நீங்க பேச வேண்டியதானே, துணிச்சல வெளியில வந்து பேச வேண்டியதானே. அதை பத்தி பேச உங்களுக்கு தைரியம் இல்லை. ஆனா சோஃபா மாடல் ஆட்சி அப்படிங்கிறது. இந்தியாவில் உள்ள அனைத்து ஊடகங்களும் வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய இந்த அலுவலகத்துக்கு முன்னாடி வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துலதான் அவங்க சோஃபாவில் வந்து பணத்தை வச்சு அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அதை அவங்க வாங்கிக்கிறாங்களா? அப்படி வாங்கணும்னு நினைச்சா அவங்க எப்படி வேணாலும் வாங்கிட்டு போலாம. அந்த சோஃபாவில் வச்சுதான் அங்க உள்ள வந்து வருதா?
அதுல ஒருத்தன் பல பேர் புலம்புறாங்க என்னன்னா உள்ள தங்க கட்டிகள் இருக்குன்னு. சோஃபா உள்ள தங்க கட்டிகள் இருக்கா அதுல. இது வந்து திமுக வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அதுல இருந்து தாவேகாவுக்கு போனோன்னா அவங்க என்ன பேசுறோம்னு சரியாமே அவங்க வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இனி வரும் காலங்களிலாவது திமுகவினுடைய அந்த தான் வந்து தோற்றதற்கான சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நாம எப்படி தோத்தோம் அப்படின்னு அதை பத்தி அவங்க கவலைப்படுறதே கிடையாது. அவங்க கவலைலாம் வந்து விடுதலை சிறுத்தைகள் உள்ள போயிட்டு அமைச்சர் ஆயிட்டாங்களேங்கிற அந்த கவலை தான். உண்மையில் வந்து நீங்க கொடுக்க மாட்டீங்க. ஆட்சி அதிகாரங்கிறதுலாம் வந்து உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கணும், வேற யாருக்கிட்டையும் இருக்கக்கூடாது. எல்லாம் வந்து எல்லா கட்சிகளும் போராடும் நீங்க ஜெயிக்கிறதுக்காக. விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் வந்து தமிழ்நாடு பூரா 234 தொகுதியிலும் போய் உழுந்து பிறண்டு வந்து உங்களுக்காக வந்து போராடுவாங்க. வெற்றி பெறுவீங்க. நீங்க வெற்றி பெற்றுட்டு நீங்க வந்து மேடையில வந்து உங்களுடைய அமைச்சர்கள்லாம் வந்து பதவி ஏற்றுக் கொண்டிருப்பாங்க. விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் போன்ற கூட்டணி கட்சிகள்லாம் மேடைக்கு கீழே நின்று உங்களை வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கணும். இதுதான் தொடர்ச்சியா நடந்துகிட்டு வருது. இதுல இருந்து மாறுபட்ட ஒரு ஒரு நிலையில வந்து அவங்க வந்து ஒரு அமைச்சர் ஆனோன்னா உங்களால அதை தாங்கிக்க முடியாது. இந்த 5 வருடமும் நீங்க புலம்பிக்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா வந்து இந்த கட்சியினுடைய இந்த ஆட்சி வந்து 5 வருடங்கள் தொடரும் போது 5 வருடங்கள் உங்களுக்கு புலம்பலும் இருக்கும். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இருக்காது. தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து யாருக்கிட்டையுமே வந்து ஒரு புன்முறும், அதாவது வந்து அந்த இனிய முகத்தோட சந்திக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஒரு தலைவர். அதாவது பேச்சு மட்டும்தான் வந்து கட்சி ரீதியான வந்து பாஜக இருந்தாலும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சியா இருந்தாலும் சரி, எல்லா கட்சிகளையும் வந்து கட்சி ரீதியா விமர்சனங்கள் வைக்கக்கூடிய ஒரு தலைவர் தானே ஒழிய, ஆனாலும் வந்து தனிப்பட்ட ஒரு முறையில் வந்து எந்த தலைவர்களுடனும் வந்து வெறுப்பை விதைக்கக்கூடிய ஒரு தலைவர் கிடையாது. அதையும் வந்து தலைவர் திருமாவளவன் அவர்கள் அந்த மேடையில சொல்லியிருக்காரு. அதாவது வந்து நான் வந்து அண்ணாமலை அவர்களா இருந்தாலும் சரி, போய் கூப்பிட்டு வணக்கம் வச்சு கையை குலுக்கிட்டு பார்த்துட்டு பேசிட்டு வருவான். அதே நேரத்தில் அன்புமணி அவர்களை நான் பல இடங்கள்ல வந்து ஏர்போர்ட்லாம் சந்திச்சிருக்கிறேன். அவரே பார்க்காம இருந்தா கூட நான் பின்னாடி போய் தட்டி வந்து இந்த மாதிரி வந்து கை கொடுத்து வணக்கம் சொல்லிட்டு தான் நான் வந்து வருவேன். இப்படிதான் இது என்னுடைய ரத்தத்தில் ஊறி போனது. என்னுடைய வளர்ப்பு அப்படி. நான் அப்படித்தான். அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பார்த்தாலும் நான் எங்க போனாலும் போய் அவங்க அக்காவை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து வணக்கம் சொல்லிட்டு தான் நான் வருவேன். அதே போல அண்ணன் பொன்னார் அவர்களை பார்த்தாலும் தேடி போய் அவரோட கை குலுக்கிட்டு வணக்கம் செலுத்திட்டு தான் நான் வருவேன். இது எனக்கு என்னுள் உள்ள ஒரு என்னுடைய வளர்ப்பே அப்படித்தான். என்னுடைய ரத்தத்தில் ஊறி போன செயல் அது அப்படின்னு அந்த கூட்டத்தில் வந்து அவர் உரையாற்றியிருக்காரு. 35 வருடங்கள் தன்னுடைய வாழ்க்கையை எளிய மக்களுக்கு ஒப்படைத்த ஒரு ஒப்பற்ற தலைவர் திருமாவளவனுடைய முத்திரையை பதித்து இப்பொழுது ஒரு முதலமைச்சர் என்று பேசக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்படி இருக்கும் பொழுது ஒருவேளை அடுத்ததாக முதலமைச்சர் என்று திருமாவளவன் அவர்களை பேச ஆரம்பித்தவுடன் தான் உதயநிதி அவர்களுக்கு அது ஒரு எதிர்ப்பாக தெரிகிறது என்று நாம் நினைக்கிறோம். ஏன்னா அடுத்தது முதலமைச்சர்னு சொல்லிட்டு அப்ப இனிமே நம்ம முதலமைச்சரா வர முடியாதா அப்படின்னு யோசிக்கிறாரோ என்னமோ தெரியல. அதனாலதான் வந்து சோஃபா மாடல்னு அடிக்கடி அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். நேற்று வந்து தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து தன்னுடைய மனசுல உள்ளதை எல்லாத்தையும் அவங்க பேசியிருக்காங்க. இதுல வந்து முக்கியமான விஷயத்த சோஃபா பத்தியும் எல்லாத்தையும் பேசிட்டாங்க. பேசின பிறகு மறாவது நாளும் வந்து சோஃபான்னு பேசும்பொழுது இது என்ன அரசியல்னே புரிஞ்சுக்க முடியல. இதுல வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள்லாம் மிக கடுமையான ஒரு கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. உண்மையில் வந்து அப்படி ஒரு முகாந்திரம் இருந்தால் வேணும்னா வந்து நீங்க வழக்கு போடுங்க அப்படி இருந்தா அப்படின்ட்டு அதையும் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் வந்து திமுகவினுடைய பல தலைவர்கள் வந்து வாயை மூடினா கூட உதயநிதி வாயை வந்து ரொம்ப கட்டுப்படுத்த முடியல அவரால். ஏன்னா வந்து முதலமைச்சரா வர முடியலையேங்கிற அந்த ஆதங்கம் அவரால் இன்னும் தாங்கி கொள்ள முடியல. அதனால தொடர்ச்சி அதை புலம்பிக்கிட்டு இருக்காரு என்பது கூறி
இனி வரும் காலங்களிலாவது தன்னுடைய கட்சி ஏன் தோற்றது என்பதை ஆராய அவர்கள் முயற்சிக்க வேண்டும் என்பதை கூறி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் என்று கூறி இந்த பதிவை நாம் முடித்துக் கொள்வோம்.